விடாமுயற்சி. ஆக்சுவலி அது பிளான்டு கிடையாது. என்னன்னா ஆப்போசிட்ல இன்னொரு வெஹிக்கிளை சேவ் பண்றதுக்காக சார் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணது தான் அதுல அந்த ஆக்சிடென்ட் ஆனது. பட் உள்ளார எல்லாமே செக்யூர்டா இருந்ததுனால தான் அவர் பண்ணாரு. அட் தி சேம் டைம் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் எல்லாமே சாண்டு தான். அதனால அந்த டாப்ல ஆகும்போது அங்க சாஃப்டா ரோடெல்லாம் இருந்ததுனால மட் ரோடுங்கிறதுனால யாருக்கும் எந்த இன்ஜுரியும் ஆகல. சேஃபா இது பண்ணிட்டாரு. பிகாஸ் அவரு ஸ்கில்டா இருந்ததுனால தான் அது கரெக்டா பண்ண முடிஞ்சது. அதுதான் என்னன்னா ஆப்போசிட்ல இன்னொரு வெஹிக்கிள் இல்லாட்டி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி எஸ்கேப் ஆனோம்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு பிரேவான ஒரு காலா இருந்திருக்கும் சார். ஏதோ நீங்க ஷூட் பண்றதுக்கு வச்சு ஏன்னா ஆரம்பம் ஃபிலிம்லயும் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல லிட்டரலி அவர் காலே அடிபட்டு காலை உடஞ்சு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அதுல ஒரு ஜீப்ல இருந்து ஜம்ப் பண்ணுவார் கார்ல, அதுல வந்து லைவா அவரே பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல கூட இமீடியட்டா நெக்ஸ்ட் டே எல்லாம் ஸ்கெடியூல் எல்லாம் பேக்கப் ஆயிடும்னு நினைச்சேன். பார்த்தா நெக்ஸ்ட் டே உடனே ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு ஷூட்டிங் வந்துட்டு நான் என்னால் நடக்க தான் முடியாது, பட் வேறு சீன்ஸ் எடுங்க அப்படின்ட்டு வந்துட்டார். அவ்வளோ டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்போ எண்ட் ஆஃப் தி ஸ்கெடியூல்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கெடியூல் இப்போ அசர்பைஜான் ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே ஓவர். இப்போ சம் இந்தியன் போர்ஷன்ஸ் கொஞ்சம் போர்ஷன்ஸ் பண்ணுறோம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரீசெண்டாக வந்து அந்த ஒரு போஸ்ட் பார்த்தோம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆரம்பம் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இடையில கூப்பிடுவாரு, பட் நானும் ஒர்க் பண்ணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். செட் ஆகவே இல்லை. பட் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா செட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் போல் அவர் அதே எனர்ஜெட்டிக்காக பயங்கர எந்தோட எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பார். அதான் ஏதோ ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கிறதுக்கு டூப் யூஸ் பண்ணால் கூட விட மாட்டார். நான் வந்து பண்ணுறேன்ட்டு அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஈவன் அங்கே வந்து டெரைன் எல்லாம் பயங்கர டஃப், கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒஸ்ட் பர்ட், நிற்கவே முடியாது. நம்ம பிஹைண்ட் தி கேமரா நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டு நிற்போம். பட் ஆர்டிஸ்டெல்லாம் அந்த காஸ்டியூமில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதில் வந்து பயங்கர கோஆப்ரேட்டிவ் அஜித் சார்லாம். அதான் டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம் அவரை. பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருப்பார். அதனால தான் நிறையா ஸ்டைல்ஸ், லுக் எல்லாமே நிறையா ஷார்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுறது எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது அவரோட கோஆப்ரேஷன் இருக்கிறனால. எப்போ ரிலீஸ் சார்? அது ஏதாவது அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கு? தெரியல. என்னென்னா இப்போ இந்த ஷூட்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைல்ல, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணேன். அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் டேட்ஸ். விடாமுயற்சி. ஆக்சுவலி அது பிளான்டு கிடையாது. என்னன்னா ஆப்போசிட்ல இன்னொரு வெஹிக்கிளை சேவ் பண்றதுக்காக சார் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணது தான் அதுல அந்த ஆக்சிடென்ட் ஆனது. பட் உள்ளார எல்லாமே செக்யூர்டா இருந்ததுனால தான் அவர் பண்ணாரு. அட் தி சேம் டைம் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் எல்லாமே சாண்டு தான். அதனால அந்த டாப்ல ஆகும்போது அங்க சாஃப்டா ரோடெல்லாம் இருந்ததுனால மட் ரோடுங்கிறதுனால யாருக்கும் எந்த இன்ஜுரியும் ஆகல. சேஃபா இது பண்ணிட்டாரு. பிகாஸ் அவர் ஸ்கில்டா இருந்ததுனால தான் அது கரெக்டா பண்ண முடிஞ்சது. அதுதான் என்னன்னா ஆப்போசிட்ல இன்னொரு வெஹிக்கிள் இல்லாட்டி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி எஸ்கேப் ஆனோம்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு பிரேவான ஒரு காலா இருந்திருக்கும் சார். ஏதோ நீங்க ஷூட் பண்றதுக்கு வச்சு. ஏன்னா ஆரம்பம் ஃபிலிம்லயும் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல லிட்டரலி அவர் காலே அடிபட்டு காலை உடஞ்சு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அதுல